இப்ப CapCut கொஞ்சம் அப்டேட்டுகள கொண்டு வந்து சில இதுகளுக்கு நாங்கள் காசு கட்டி பாவிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா CapCutல MP3ல இருக்கிறத ஈஸியாவே நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோ சாங்கா இருக்கிறத ஆட் பண்றோன்டா நாங்கள் அதுக்கு காசு கட்ட வேண்டியிருக்கும். அது எப்படி காசு கட்டாம நாங்க ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்குது. அது எப்படி என்ன மாதிரி மெத்தட்ல அந்த சாங்க ஆட் பண்றதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். CapCut ஆப்புக்குள்ள போய்க்கொள்ளுங்க. போயினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வீடியோ நாங்கள் எடிட் பண்ணுற மாதிரி தான். ஃபோனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஆடியோன்னு இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது தானே. இதை கொடுத்தீங்களா இருந்தால் காசு கட்டி தான் நாங்கள் இப்போ எங்களுடைய வீடியோ சாங் ஆட் பண்ண முடியும். ஆனால் காசு கட்டினா தான் சேவ் பண்ண முடியும். இதில் ஓவர்லேன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்களா இருந்தால் ஓவர்லேன்னு இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் எந்த சாங்கை கொடுக்கணுமோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணினீங்களா இருந்தால் இதில் சவுண்டு கூட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த சாங் ப்ளே ஆகுது. இப்போ இந்த சாங்கை ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா இருந்தால் மேலுக்கு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு மேலே வந்திருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்களா இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது தானே. இது ஃபுல்லாக 0வில் கொண்டு வந்து விட்டிங்களா இருந்தால் அந்த வீடியோ இல்லாமல் போயிடும். இப்போ கொடுத்துட்டு நாங்கள் எடிட் பண்ணி ஆகிடும். ஆனால் நாங்கள் இது சேவ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்தது எப்படி ஆடியோ இப்போ இந்த ஃபோனில் MP3 இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் ஆடியோன்றதை கொடுத்தீங்கன்னா இந்த சைட்டில் சவுண்ட் சென்டர் இருக்குது, அதை கொடுத்தீங்களா இருந்தால் இது மாதிரி வரும். இதில் இது CapCut ஆடியோ இதில் எங்கள் சைடில் இதே மாதிரி கொடுத்தீங்களா இருந்தால் இதில் எங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங் எல்லாம் இதுக்குள்ளே வரும். இது எங்களுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.